ஹலோ எவ்ரிவன். மதன் அண்ணா ஸ்டைல் இல்லையா? நானும் மதன் கௌரி அண்ணாவோட ஃபேன் தான். ஸோ வெல்கம் டு இன்வொகோட். ஸோ இன்வொகோடுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு வேர்ட்ஸ் தான். இங்க், வாய்ஸ் அண்ட் கோட். இங்க்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே எழுதுறதுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு இங்க் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த இங்க் தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எழுத போகிறோம். நமக்கு பிடிச்ச எது வேணால் இருக்கலாம். கவிதை, கட்டுரை, தமிழ், இங்கிலீஷ், லாங்குவேஜ் மேட்டரே கிடையாது. நமக்கு பிடிச்ச எதை பற்றி வேணால் எழுதலாம். அது போயம் மாதிரி தான் இருக்கணும், அது ஒரு ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஜூனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, தம்பி தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பயங்கரமாக எழுதுவாங்க. அது எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு. அது எல்லாமே லாங்குவேஜ் இருக்குது. அதில் பெருசாக எந்த லாங்குவேஜுமே இருக்காது. அது எல்லாமே தங்கிலீஷில் இருக்கும். ஒரு சிலர் தமிழ்லேயே நல்லா எழுதியிருப்பாங்க. ஆனால் அதில் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்காது. ஸோ ஆனால் அது அவங்க எங்கே போய் போஸ்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இங்க்குள்ளே சேர்த்துட்டு, நானும் கொஞ்சம் அப்பப்போ எழுதுவேன் இல்லையா? அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த இங்க்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இது வந்து எந்த ஒரு அப்ஜெக்டிவுமே கிடையாது. எதை பற்றி வேணால் எழுதலாம், எங்கே வேணால் எழுதலாம். உங்களுக்கு தோன்றதை எழுதி இந்த இடத்துல மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். அதுதான் ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் ஆஃப் இங்க். அடுத்து வந்து வாய்ஸ், பேசுறது. எல்லாருக்குமே வந்து பேசுகிறத கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அதே அளவுக்கு பேசுகிறதுக்கும் ஒரு தனி டேலண்ட் வேணும் இல்லையா? அது எல்லாத்தையும் கற்றுக்க போகிறோம். ஒரு கம்யூனிகேஷன்னா என்னன்றது பேசிக்காக கற்றுக்க போகிறோம். அப்புறம் முக்கியமாக வாய்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, பாட்காஸ்ட் அண்ட் இன்டர்வியூஸ் ஆஃப் அன்னோன் இம்பேக்ட்ஃபுல் பீப்புள். நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்கள விட கம்மியான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணவங்க பயங்கரமாக ரீச் ஆகிருக்காங்க. ஆனால் நிறைய இம்பேக்ட் பண்ண நிறைய பேர் வந்து இங்கே இருக்க பலருக்கு தெரியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி பீப்புளை கண்டுபிடிச்சி அவங்க கூட இன்டர்வியூஸ், பாட்காஸ்ட் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிலீஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி சொசைட்டியில் பெருசாக ரீச் ஆகாமல் இருக்க இன்னொரு கமாடிட்டி இருக்குது. என்னென்னா தமிழ் கல்ச்சர்ஸ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ், தமிழ் இலக்கண இலக்கியங்கள், புக்ஸ். அது எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமான வந்து அதுக்குள்ளே இருக்க நாவல்ஸ்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எஸ்பெஷலி கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு குட்டி தமிழ் புக்ஸ் எடுத்துகிட்டு, அது தமிழ் புக்குன்னு தான் இல்லை, ஒரு நல்ல புக், இங்கிலீஷ் புக்காக இருக்கலாம், ஹிந்தி புக்காக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதை எடுத்துகிட்டு அதில் இருக்க கோட்ஸு, அதில் இருக்க ஒரு தத்துவங்கள் அது எல்லாத்தையும் படித்து அதை நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ட்ரெண்டி அண்ட் ஃபன் மேனர். அப்போ தானே நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. அண்ட் ஃபைனலி கோட். நான் தமிழ்நாடுங்க, நான் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னாலே எனக்கு இருக்க ஒரு காமன் ஐடென்டிட்டி என்னென்னா, நான் ஒரு இன்ஜினியர். என்னையும் என் ஃபேமிலியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தா தான் பயங்கரமான சம்பளம் இருக்குது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலே திறந்துருச்சு. வந்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலே பயங்கரமான ஒரு கிரேஸ் வந்துருச்சு. எதனாலனா நான் பார்த்த ப்ரொஃபஸர்ஸ். அப்படி காலேஜ்லையான்னு கேட்காதீங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்குது. காலேஜை தாண்டியும் நிறைய இடத்துல நான் வந்து நிறைய ப்ரொஃபஸர் மீட் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸாக காலேஜஸ்லேயும் எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது வெளியே இருக்க நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து மற்ற லாங்குவேஜஸ், இங்கிலீஷ், ஹிந்தியில் சொல்லித்தரதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். அதுதாங்க ரியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அது பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம காலேஜில் பார்க்குறப்போ ஏன் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிப்பேன். ஆனால் அதே சப்ஜெக்ட் அவங்க எடுக்கிறப்போ அது வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போது நான் என்ன ஆச்சுன்னா, இது ஏன் தமிழில் யாருமே இப்போ வரைக்கும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட் ஆஃப் வேல கோடிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக நீங்கள் எல்லோரும் கம்ப்யூட்டர் சயின்ஸை லவ் பண்ணுற மாதிரி எடுக்க போகிறோம். இங்க் அண்ட் வாய்ஸ் வந்து வீக்குக்கு எத்தனை வீடியோஸ் வரும்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் கண்டிப்பாக கோடுன்றது வீக்லி த்ரைஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா இதுக்கு டிசிப்ளின் தேவை, படிப்புக்கு கண்டிப்பாக டிசிப்ளின் தேவை இல்லையா? ஸோ கோடு உங்களை தேடி கண்டிப்பாக வீக்லி த்ரைஸ் வரும். இங்க் அண்ட் வாய்ஸ் ஒரு நாளைக்கு 10 வீடியோ கூட வரும், ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ கூட வரும். பட் everything is going to be shared with you. இதுதான் என்னோடய லைஃபோட பிக்கஸ்ட் அப்டேட் ஃப்ரம் August 1. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் August 1லேருந்து பார்ப்பீங்க. August 6 அன்றைக்கி தான் நான் என்னோடய கம்பெனியில் போயிட்டு ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய லைஃபோட 2 மிகப்பெரிய பேஷன்னு சொல்லலாம். ஒன்று வந்து ப்ரொஃபஷன், ஆப்வியஸாக ட்ரீம், ஒரு கம்பெனியில் போய் எல்லா மிடில் கிளாஸ் பசங்களை மாதிரியும் போய் வேலை செய்யணும் அப்படின்றது என்னோடய ட்ரீம் மட்டும் இல்லை, எல்லா பேரண்ட்ஸோட மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸோட ட்ரீமும் கூட இல்லையா? இன்னொன்று, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம், நம்ம அதை பண்ணும் சின்ன வயசுலேருந்து யோசிச்சுருப்போம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ என்னோடய லைஃபோட 2 பிக்கெஸ்ட்டு திங்ஸை வந்து நான் இந்த ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். விஷ் மீ, பிளஸ் மீ,
ஹாப்பியாக இருக்கலாம், ஃபன்னாக இருக்கலாம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலாம் பெருசாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை. மெயின்லி ஒன் திங், தயவு செஞ்சு யாரும் லைக், ஷேர்ஸ், கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு நோ நீடுங்க. இன்வோகோடோட அப்ஜெக்டிவாக நான் வச்சுருக்க விஷயம் ரொம்ப சிம்பிள். யாரோ ஒருத்தர் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கப்போ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம எழுதுகிற இங்கில் இருக்க ஏதோ ஒரு கோட்டோ இல்லை ஏதோ ஒரு திங்கோ அவங்க லைஃப் கூட கனெக்ட் ஆகி அவங்க நம்ம இந்த இன்வோகோட் சேனல் வந்து அவங்க லைஃப் லாங்கில் எப்போ பார்த்தாலும் சரி அந்த ப்ராப்ளம்க்கு அவங்களுக்கு இந்த கோட்ஸில் இருக்க ஏதோ ஒன்று சொல்யூஷனாக அமைஞ்சதுன்னா சூப்பர் ஹாப்பி. நம்ம வாய்ஸாக பேச போகிற நிறைய விஷயங்களில் இருக்க ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாலோ இல்லை நம்ம பேசுகிற நிறைய ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்க அந்த விஷயங்களை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலோ, நான் ஒரு 500 வீடியோஸ் போடுறேன் வாய்ஸில் அப்படின்னா அதுலேருந்து ஒரு வீடியோவில் யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டா கூட வாய்ஸோட அப்ஜெக்டிவ் ஓவர். அண்ட் ஃபைனலி கோட். என்னோடய காலேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் இப்போ வந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 செக்ஷன் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இது இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி, ஐடி, ஐஓடி போயிட்டே இருக்குது. அந்த பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருலேயும் கண்டிப்பாக யாருக்காச்சும் சிஎஸ்சிலாம் என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். நமக்கு புரியாத ஒரு விஷயம், ஆனால் அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணி அவங்களுக்கு புரியாமல் போன யாரோ ஒருத்தருக்கு அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கா, இது சூப்பராக இருக்கே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயங்கரமாக இருக்கே அப்படின்ற ஒரு தாட் ஒரு 500 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு இந்த ஒரு தாட் வந்துருச்சுன்னா கூட கோடோட வேலை முடிஞ்சு. இந்த 3தோட வேலை முடிஞ்சால் இன்வோகோடோட அப்ஜெக்டிவ் முடிஞ்சு. ஸோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்டோட நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் என் லைஃப்பில் அடிக்கடி ஃபாலோ பண்ணுற ஒரு கோட், டோன்ட் டூ திங்ஸ் ஃபார் பீப்புள் ஜஸ்ட் பிகாஸ் ஹூ தே ஆர் ஆர் வாட் தே டூ டு யூ இன் ரிட்டன். டூ திங்ஸ் ஃபார் பீப்புள் ஜஸ்ட் பிகாஸ் ஹூ யூ ஆர். உனக்கு பிடிச்ச விஷயங்களில் நீயாக இருக்கிறதுனால பண்ணு. அவங்க நான் இதை பண்ணால் திருப்பி இதை பண்ணுவாங்க, இல்லை அவங்க பெரிய ஆள் அதனால் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும். டூ திங்ஸ் டு பீப்புள் ஜஸ்ட் பிகாஸ் ஹூ யூ ஆர். அதனால தான் இந்த இன்வோகோட் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நோ சப்ஸ்கிரைப், எங்களுக்கு உங்கள்கிட்ட எந்த ரிட்டனும் வேணாம். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ ஆஃப் ஆல் மை நாலேஜ் அண்ட் மை லேர்னிங்ஸ் அண்ட் மை லெசன்ஸ் அண்ட் ஃபன். என் லைஃப்பில் நடக்கிற நிறைய ஃபன்னான விஷயங்கள் எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு எழுதுறது பிடிக்கும்னா என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். மெயில் ஐடி இங்கே இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அன்னோன் பீப்புள் பார்க்க மாட்டீங்க, என்னை சுற்றி இருக்க நோன் பீப்புள் தான் பார்ப்பீங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ரீச் அவுட் மீ. உங்களோட ரைட்டிங்ஸ்லேருந்து உங்களோட கவிதைகள்லேருந்து எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் செகண்ட் திங் இஸ் வாய்ஸ். உங்களுக்கு பேச பிடிக்குமா, இன்டர்வியூ எடுக்க பிடிக்குமா, ஆர்ஜேவாக இருக்கீங்களா இல்லை விஜேவாக இருக்கீங்களா, நீங்கள் யாராக வேணா இருங்க, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா. நான் நிறைய பீப்புளை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக சூஸ் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் யாருக்காச்சும் உங்களுக்கு பாட்டாக எடுத்துக்கணுன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் மீ. அண்ட் ஃபைனலி கோட். எனக்கும் இந்த மாதிரி 4 பேருக்கு சொல்லித்தரணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னாலும் ப்ளீஸ் ரீச் அவுட் பண்ணுங்கள். எனக்கு தெரில, இந்த சேனலோட மேஜர் அப்ஜெக்டிவே இந்த சொசைட்டியில் இருக்க யாரோ ஒரு சின்ன ஸ்டூடெண்ட்டோடையோ இல்லை ஒரு சின்ன ஒரு எழுத்தாளரோடையோ ஒரு சின்ன பேச்சாளரோட லைஃப்பையோ மாற்றணும்னு ட்ரை பண்ணுறது தான். ஐ ஹோப் அட் த எண்ட் ஆஃப் திஸ் சேனல், கண்டிப்பாக எல்லா சேனலுக்கும் ஒரு முடிவு இருக்குது இல்லையா, எண்ட் ஆஃப் திஸ் சேனல் ஐ வில் அச்சீவ் தட். தேங்க்யூ, பாய்.